ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் வறுக்கிறதுக்கும் அந்த கடுகு பொரியறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்குது. அதில் 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2. இப்போ இதில் தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்க்குறது வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே போல் வரமிளகாய், பச்சை மிளகாய் எது சேர்த்தாலும் அது உங்கள் காரம் மட்டும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் 3மே சேர்த்துருக்கேன். வரமிளகாய், பச்சை மிளகாய், மிளகாத்தூள் 3மே சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து காரம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இது அத்தனையிலையுமே நீங்கள் சாதம் போட்டு கிளறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளறிக்கோங்க. 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த தொக்கு வந்து சரியாக இருக்கும். இல்லை கம்மியாக போதும் அப்படின்னா இதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அடுத்து சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு எடுத்து வைக்கணும்னா கூட இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் சாதம் கிளற போகிறேன். அதனால் இதை கொஞ்சம் எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ சாதம் போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், சாதம் போட்டுறேன். முன்னாடியே வடித்து எடுத்து வச்சுருக்கேன். மேலே மல்லித்தலை. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆறின சாதமாக இருந்தால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க. இல்லை சூடான சாதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வைக்க தேவையில்லை. அவ்வளோதான், சாதம் கிளறியாச்சு. நான் சாப்பாடு வந்து சூடாக இருந்தது, சாதம் வந்து சூடாக இருந்ததுனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறினேன். நீங்கள் வந்து ஆறின சாதமாக இருந்தால் அடுப்பில் வச்சுட்டே கிளறிக்கோங்க. அப்போ சாதம் வந்து சூடாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எதுவுமே இல்லாமல் சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவசரத்துக்கு சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.